ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சுந்தரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம சில்க் த்ரெட் கிளாஸில் தான் ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா டூக்கட் பேங்கிள் வந்து க்ரீன் கலர் த்ரெட்டை ரேப் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து இது ரவுண்ட் பேங்கிள் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஃப்ளாட் பேங்கிள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் வந்து என்ன டெக்கரேட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு காயின் வச்சு தான், லக்ஷ்மி காயின் கிடைக்கிதுல்ல, அது ரெடிமேடாகவே கிடைக்கிது. அதை யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளான ஒரு டிசைனு, ஆனால் இது வந்து பார்டர் பேங்கிளாக நம்ம யூஸ் பண்ணுவோம். சிங்கிள் பேங்கிளாக கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னு பாருங்கள், அந்த காயினில் மேலே ஒரு ரிங் மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம், அது இருக்கும். நான் இப்போ அதை வந்து கட் பண்ணிட்டேன். அது எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் வீடியோக்கு கேப் இடையில வந்து காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் கட் பண்ணி வச்சுருந்தனால அதை நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம அதை எப்படி கட் பண்ணலாங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு டிசைன். ஆனால் ஒர்க் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிராண்டாக தெரியும். நான் வந்து ஆல்ரெடி ரேப் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் இந்த க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் கோல்டன் கலர், அதாவது அந்த நமக்கு காயின் என்ன கலரில் இருக்கோ, அதாவது எல்லோ, அந்த கோல்டு, லைட்டு சாண்டில், அந்த மாதிரி சில்க் த்ரெட்டை நீங்கள் ரேப் பண்ணிங்கன்னா இந்த கேப்பு கூட தெரியாது. இப்போ நீங்கள் ஒட்டி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் தான் நம்ம ரேப் பண்ணியிருக்கோமாங்கிறது தெரியாது. அந்தளவுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிது. இது நீங்கள் பார்டர் பேங்கில் யூஸ் பண்ணிவிட்டு சென்டரில் 6 கட்டு 4 கட் பேங்கில் யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருந்துச்சு. நான் முடித்த பிறகு காமிக்கிறேன் பாருங்கள். இதோடைய செலவு பார்த்தீங்கன்னா ஒரு 50 ருபீஸ் தான் ஆகுச்சு. ஆனால் அதனுடைய ஒர்க்கை பார்த்தீங்கன்னா செமையாக இருந்தது. நீங்கள் இந்த மாதிரி சிம்பிளாக நிறைய பேங்கிள் வேண்டாம், சிம்பிளாக வேணும், பார்டர் பேங்கிள் மாதிரி ஒரு பேங்கிள் போட்டுட்டு நம்ம வந்து வாட்ச் மாதிரி அந்த மாதிரி கட்டிக்கிறீங்கன்னா இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பார்டர் பேங்கிள் மட்டும் நீங்கள் போட்டுக்கலாம். இது நீங்கள் இதில் மட்டும் தான் பண்ண முடியுமானா இல்லை, 1 கட் பேங்கிளையும் நீங்கள் இதை பண்ணிவிட்டு காயினை வச்சு போட்டுட்டு சென்டரில் காயின் பேஸ்ட் பண்ணிவிட்டு 2 பக்கமும் ஸ்டோன் செயின், பால் செயின் அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த மாதிரி 1 கட் பேங்கிள் கூட நான் ஒன்று ஒர்க் பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன், வீடியோவாக போடுறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து காயின் வச்சு நிறைய டிசைன் பண்ணலாம். நான் ஒரு சிம்பிள் டிசைனாக தான் இதை எடுத்து உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இது நம்ம ப்ரைடல் பேங்கிள் கிளாஸில் உள்ள ஒரு 5th கிளாஸ் தான் இது. ட்ரை பண்ணி பாருங்கள். எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நம்ம அதை கட் பண்ணிவிட்டு கம் வந்து நான் ஃபேப்ரிக் க்ளூ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது கண்டினியூஸாக நீங்கள் ஒட்டிகிட்டே வர வேண்டியதுதான். ஆனால் ஒட்டி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பேங்கிள், பார்டர் பேங்கிள், கோல்டன் காயின் இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த சில்க் த்ரெட்டை ரேப் பண்ணுறது மட்டும்தான் இதில் ஒர்க்கு. நம்ம ஸ்டோன் கூட நிறைய கம் போட்டு B7000 யூஸ் பண்ணி நிறைய நம்ம அப்ளை பண்ணுவோம். ஆனால் இது கொஞ்சம் சிம்பிள் ஒர்க்கு தான், ஆனால் நீட்டாக இருக்கும். பார்டராக நம்ம பேங்கிள் யூஸ் பண்ணுறதுக்கு அழகாக இருக்கும். கிட்டத்தட்ட கோல்டன் பேங்கிள் மாதிரியே இருக்கும் நமக்கு. பாருங்கள், இப்போ நான் கட் பண்ணதை ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிட்டேன் பேங்கிளில். இப்போது நான் அதை எப்படி கட் பண்ணினேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன் பாருங்கள். இந்த நம்ம கோல்டு காயின் வாங்கினோன்னா அது மேலே ஒரு ரிங் மாதிரி இருக்கும். அந்த ரிங் வழியாக தான் நம்ம ஆரி ஒர்க்கு, ஹேண்ட் எம்ப்ராய்டிங் எல்லாமே ஸ்டிச் பண்ணுவோம். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அதை எப்படி கட் பண்ணுறேன்னா, நம்ம ஜுவல்லரி மேக்கிங்கில் கட்டர் இருக்கும், அதை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த கரெக்டாக அந்த கார்னரில் அந்த ரிங் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு கட் பண்ணிங்கன்னா சிம்பிளாக கட் ஆயிரும். கீழே கட் பண்ணி போடுறேன் பாருங்கள். இதில் கரெக்டாக தெரியுதான்னு பாருங்கள். அந்த கட்டரை வச்சு நீங்கள் லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா நீட்டாக கட் ஆயிடுது. மிஷினில் கட் பண்ணுற மாதிரி அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்துச்சு. எனக்கே ஆச்சரியம் வந்து நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக கட் பண்ணுறேன். பாருங்கள், இதில் கிளியராக தெரியுது. ஒரு காயின் எடுத்துகிட்டு அந்த தலைப்பகுதியில் அந்த ஹெட் சைடில் தான் அந்த ரிங்கு மாதிரி இருக்கும், அந்த ஹோல்ஸு, அந்த ஹோலை தான் நம்ம இப்படி கட் பண்ணுறோம் கட்டரை வச்சு. அழகாக ஈஸியாக வருது, ரொம்ப கஷ்டமாகவே இல்லை. நமக்கு பாதி பேங்கிளில் நம்ம அந்த ஒட்டியாச்சு. அது போக மிச்சம் தேவைப்படுறது மட்டும் நம்ம ஒட்டிக்கலாம். இன்னும் ஏன்னா நம்ம ஒட்டினாலும் கட் பண்ணாலும் வேறு எதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்குவோம் தான். ஆனால் நம்ம தேவைப்படுறத மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே நமக்கு ரிங் மாதிரி கட்டாகி விழுது பாருங்கள், எவ்வளோ பர்ஃபெக்டாக விழுதுன்னு அந்த ஷேப்பு. அந்த அளவுக்கு நீட்டாக அந்த கட்டர் யூஸ் ஆகுது. ஜுவல்லரி மேக்கிங்க்கு நம்ம வாங்கின மெட்டீரியல் தான் அது. நீங்கள் அதை வச்சு யூஸ் பண்ணுங்கள். கட்டர் யூஸ் பண்ணி கூட பண்ணலாமா என்னென்னு தெரியல. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் இந்த கட்டர் வச்சு ஜுவல்லரி இந்த காமிச்சிருக்கேன் பாருங்கள், எவ்வளோ பர்ஃபெக்டாக அந்த ரிங்கோட ஷேப் கிடச்சிருக்குன்னு. இந்த மாதிரி நம்ம ஈஸியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இந்த கட் பண்ணுறது மட்டும்தான் நமக்கு வேலை. கட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் நீட்டாக அதை ஃபேப்ரிக் க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். நீட்டாக அந்த கட் பண்ண பீஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக வருது பாருங்கள். இப்போ நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் ஒட்டினதெல்லாம் நல்லா கொஞ்சம் காஞ்சிருச்சு.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு கொஞ்சம் இந்த ஒர்க்குக்கு காயின் வந்து நம்ம அதில் ஸ்டிக் பண்ணணும். அதனால் நீங்கள் நிறையவே கம் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம கஸ்டமர்கிட்ட கொடுக்கும்போது அது கீழே விழுந்துச்சுன்னா அது வந்து ஒரு நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. அதனால் நிறையவே கம் போட்டு ஒட்டிடுங்க. எக்ஸஸாக போட்டுருங்க. அது காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ கம் போட்டோங்கிறது தெரியாது. அந்தளவுக்கு நீட்டாக வந்துடும். ஒன்றுக்கு பக்கத்தில் ஒன்று. இது இப்படியும் பண்ணலாம், பார்டர் பேங்கிள் மாதிரி. இல்லை நீங்கள் கேப்பு விட்டு பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் கேப்பு விட்டுட்டு சென்டரில் ஒரு ஸ்டோன் ஒர்க் மாதிரியும் கொடுக்கலாம். எல்லாம் நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தான். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். நான் வந்து சில்க் த்ரெட் வச்சு எப்படி பேங்கிள் மேக் பண்ணோன்னு பார்த்தோமா, இன்னும் இந்த கொஞ்சம் கிளாஸ் முடித்ததுக்கப்புறமா நான் நார்மல் த்ரெட்டில் எப்படி வந்து நம்ம பெயிண்டிங் பண்ணுறது, அதாவது சில்க் த்ரெட்டில் பெயிண்டிங் பண்ணலாம், அதே மாதிரி நம்ம ஃபேப்ரிக் வச்சு எப்படி பேங்கிள் மேக் பண்ணலாம். அடுத்தால பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டிங்க்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த த்ரெட்டை வச்சு எப்படி பேங்கிள் மேக் பண்ணி அதில் எப்படி டிசைன் பண்ணலாம், அதில் எப்படி பெயிண்டிங் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோஸ் எல்லாம் நான் கண்டிப்பாக அப்கமிங் டேஸில் போடுவேன். அதுக்கு நீங்கள் தொடர்ந்து சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸு அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஒன்றுக்கு ஒன்று மேலே ஒன்று ஓவர்லேப் ஆகாமல் நீட்டாக பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. நீங்கள் இதே கோல்டன் கலர் கீழே சுற்றியிருந்திங்கன்னா இன்னுமே நீட்டாக இருந்திருக்கும். நான் வீடியோ கிளாஸுக்கு தானே, அதனால் நான் வந்து அதை செய்யலை. ஆல்ரெடி சுற்றி இருந்தது, அதனால் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி கரெக்டாக அந்த இது பார்த்து சுற்றிடுங்க. இப்போது சம்டைம்ஸ் நம்ம வந்து பெரிய பேங்கிள் 1 கட் பேங்கிள் எடுத்திருந்தோம் அப்படின்னா, இந்த கோல்டு காயின் போக நமக்கு ஒட்டினது போக கேப் இருக்கும். அந்த கேப்பில் நீங்கள் ஸ்டோன் செயின், பால் செயின், அப்புறம் குட்டி குட்டி ஸ்டோன் எல்லாம் ஒட்டிக்கலாம். இப்போ எனக்கு வந்து கார்னரில் பார்த்தீங்கன்னா கேப் இல்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அதனுடைய ஹெட் பார்ட்டில் நம்ம ரிங் மாதிரி இருந்ததை கட் பண்ணி எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நான் B7000 யூஸ் பண்ணி ஒரு ஸ்டோன் ஒட்ட போகிறேன். அது ஒட்டின பிறகு சூப்பராக இருந்துச்சு. சப்போஸ் உங்களுக்கு இந்த காயினுக்கு பக்கத்தில் எனக்கு ஒரு நல்ல ஃபுல்லுமே இந்த பேங்கிள் கவர் ஆகிருச்சு. அதனால் நான் சைடில் ஒட்ட முடியல. அப்படி ஒட்டினாலும் ரொம்ப குட்டியோண்டு ஸ்டோன் இருந்தால் அந்த மாதிரி காமிக்கிறேன் பாருங்கள், சாரியில் ப்ளவுஸ்லலாம் வரும் தெரியுமா, அந்த ஸ்டோன் தான் எனக்கு ஒட்ட முடியும். அப்படி இருந்தும் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் எனக்கு ஸ்பேஸ் இல்லை. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, அதுக்கு மேல் பக்கம் ரிங் இருந்த மாதிரி கட்டாச்சு பார்த்தீங்களா, அதனுடைய மேல் பக்கத்தில் ஒவ்வொரு காயினோட மேல் பக்கத்தில் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஸ்டோன் ஒட்ட போகிறேன். என்ன ஸ்டோன்னா, அந்த குந்தன் ஸ்டோன் மாதிரி தான், கிளிப் ஸ்டோன் உள்ளது. இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் என்கிட்ட இல்லை, இதை விட சின்ன சைஸும் இருக்குது. என்கிட்ட இருக்க சைஸு வந்து அந்த கார்னரில் வைக்கிறதுக்கு கரெக்டாக ஆகாது. காமிக்கிறேன் பாருங்கள், அந்த பேக்கெட்டில் உள்ளது இதுதான் நான் அதில் பேஸ்ட் பண்ண போகிறேன். கார்னரில் இது ரொம்ப குட்டியோண்டு இருந்துச்சுன்னா நம்ம கார்னரில் ஒன்று ஒட்டிக்கலாம். நான் வந்து எனக்கு அது கொஞ்சம் ஸ்பேஸ் இல்லை. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அதனுடைய ஹெட் பார்ட்டில் இந்த மாதிரி ஸ்டோன் ஒட்டணும் அப்படின்னா நீங்கள் B7000 யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது ஸ்ட்ராங்காக இருக்கும். B7000 ஒவ்வொரு காயின்லையா மேல் பகுதியில் வச்சு நம்ம அந்த மாதிரி ஸ்டோன் எடுத்து ஒட்டிடலாம். ஒட்டினதுக்கப்புறம் செமையாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக அந்த அந்த பேங்கிளோட இமேஜ் நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். நல்லா காஞ்சதுக்கப்புறமா அது பார்க்கவே அவ்வளோ ஃபினிஷிங்காக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் இது ஒரு பேங்கிள் போட்டுட்டு இன்னொரு கையில் வாட்ச் கூட கட்டிக்கலாம். அல்லது நீங்கள் இந்த ஒரு பேங்கிள் இதே மாதிரி இன்னொரு பேங்கிளும் மேக் பண்ணிக்கோங்க. மேக் பண்ணிவிட்டு சென்டரில் 4 கட்டு 6 கட் பேங்கில் ஏதோ ஒரு சின்ன சின்ன ஸ்டோன் ஒட்டி போட்டுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம ஒவ்வொரு வீடியோவாக போடலாம். கொஞ்சம் ப்ரூச்சஸும் இதுவும் நான் மிக்ஸ் பண்ணி போடுறேன். அதனால் வந்து போட்டுட்டு ரெகுலராக போடலன்னு ஃபீல் பண்ணாதீங்க, நான் கண்டிப்பாக போடுவேன். இது ஒரு நாள் அது ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரி மேட்ச் பண்ணி நான் போட்டுட்ருக்கேன். வீடியோஸ் டைம் கிடச்சிச்சின்னா 2 வீடியோவுமே ஒரு நாளைக்கு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அது எடிட்டிங் பண்ணுறது தான் பெரிய வேலையாக இருக்குது பார்த்துக்கோங்க. அதனால தான் டிலே ஆகுது. இது எடுத்து வச்சு 2 நாளைக்கு மேலாச்சு, நம்ம எடிட் பண்ணி போட முடியல, டைம் இல்லை. ஏதோ ஒரு வீடியோ தான் போட முடிஞ்சுது. அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கம்மை B7000 உங்களுக்கு பார்த்தா தெரியும். நம்ம காயின் லக்ஷ்மியோட அந்த மேல் பகுதியில் ஹெட் பார்ட்டில் கொஞ்சம் B7000 குளூவை வச்சு அப்படியே ஒவ்வொன்றா வச்சு நீங்கள் வந்து அந்த ஸ்டோன் எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. முடித்ததுக்கப்புறம் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. இது பார்டர் பேங்கிளாகவும் யூஸ் பண்ணலாம், எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் சாய்ஸு. இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வேணும்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் தொடர்ந்து வீடியோஸ் போடுறேன். ஒவ்வொரு டிசைனிங் வீடியோவும் நான் போடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு 10 டேஸில் ப்ரைடல் பேங்கிள் கிளாஸ்ன்னு சொல்லியிருந்தேன்ல, அதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம நிறைய டிசைன் இருக்குது, சில்க் த்ரெட்லேயும் இருக்குது, ஹேண்ட் எம்ப்ராய்டிங் த்ரெட்டில் இருக்குது, அப்புறம் எப்படி வேணாலும் பண்ணலாம், சாட்டின் ரிப்பன் வச்சு பண்ணலாம்.
பண்ணலாம். பேங்கிள் ஃபேப்ரிக் வேஸ்ட்டு ஃபேப்ரிக் வச்சு பண்ணலாம். இது எல்லாமே வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக நிறைய வீடியோஸ் உங்களுக்காக போடுறேன். நீங்களும் அதை பார்த்து ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கும் இது யூஸ் ஆகும். புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்படி நம்ம ஒவ்வொரு காயினுக்கும் இடையில வந்து நம்ம கம் போட்டு கம் B7000 போட்டு அந்த ஸ்டோனை எடுத்து பேஸ்ட் பண்ணிடுங்க. நீட்டாயிரும். க்ளூ பென்னு என்கிட்ட இருந்தது, ஆனால் இப்போ எங்கே வச்சேன்னு தெரியல, தேடி தான் பார்க்கணும். அதனால தான் கையிட்டு எடுத்து ஒட்டிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து ஒரு பென்சிலோ ஒரு பென்னு வேண்டாத பென்னோ அதில் ஒரு டிப் பண்ணிக்கோங்க. B7000 க்ளூ அதில் லைட்டாக தொட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இல்லை ஃபேப்ரிக் க்ளூவை கூட ஒட்டிக்கோங்க. தொட்டுட்டு அந்த ஸ்டோனை எடுத்து அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கையில் B7000 ஒட்டுச்சுன்னு வைங்களேன், அது காஞ்ச மாதிரி ஆயிடுது. அது சோப் போட்டு கழுவி கையில் போட்டு தேய்ச்சி அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அதனால் க்ளூ பென்னு அதில் வேஸ்ட்டு பென்னு வச்சு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்டோனை எடுத்து ஒட்டுறதுக்கு நம்ம கையில் படாத மாதிரி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா, நம்ம கையில் படும்போது நம்ம அடுத்தால அந்த ஸ்டோன் எடுத்திங்கன்னா தலைகீழ மாறிடுது, அந்த மாதிரி ஆகுது. அதனால் நீங்கள் ஒரு க்ளூ பென்னு வாங்கிக்கிங்க, அல்லது ஒரு ஸ்டிக் மாதிரி வச்சுட்டு அதை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இதை முடிச்சதுக்கு காமிக்கிறேன். சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மொத்தத்தில் இதுக்கு ஒரு 50 ருபீஸ் தான் ஆகும். காயின் இந்த ஸ்டோன் எல்லாம் சேர்த்து நீங்கள் ஒரு 100 ருபீஸுக்கே கொடுக்கலாம் 2 பேங்கிள். உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி பேங்கிள் வேணும்னாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த மாதிரி பேங்கிள் வேணும்னாலும் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். 100 ஆர் 120 அந்த ரேஞ்சில் தான் வரும். ஏன்னா ஸ்டோன் நான் ஆல்ரெடி வாங்கி வச்சதுனால எனக்கு அதனுடைய ரேட்டு மறந்துடுச்சு. ஆனால் காயின் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நம்ம 15 ருபீஸ் ஆர் 20 ருபீஸுக்கு 2 பேங்கிள் 30 ருபீஸுக்குள்ளே முடிஞ்சிடும். 50 ருபீஸுக்கு நம்ம ஸ்டோனும் இந்த காயினும் வாங்கினோன்னா நமக்கு வந்து அது ஒரு 100 120 கூட இதை நீங்கள் சேல் பண்ணலாம். நீங்கள் உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி பேங்கிள் வேணும்னாலும் நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் செஞ்சு கொடுக்குறேன். என்ன கலர் வேணுங்கிறது உங்களுடைய சாய்ஸ் தான். நான் இப்போ மேலே வச்சுருக்கிறது வந்து ஸ்டோன் வந்து ஒயிட் கலரு. நீங்கள் என்ன கலர் வேணுங்கிறீங்களோ அந்த கலர்லேயும் அவைலபிள் இருக்குது. குட்டி குட்டி ஸ்டோன்ஸு, நம்ம அதை வேணால் பேஸ்ட் பண்ணிக்கலாம். உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக கூட பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எவ்வளோ நீட்டாக ஃபினிஷ் ஆகிருக்கு பாருங்கள். நமக்கு அந்த சில்க் த்ரெட்டை ரேப் பண்ணிட்டோன்னா கோல்டு காயின் ஒட்டி இந்த ஸ்டோன் ஒட்டுற ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஆனால் நல்ல ஒரு 120 ருபீஸுக்கே நீங்கள் இதை சேல் பண்ணலாம் 2 பேங்கிலும். பாருங்கள், உங்களுக்கு யாருக்கா தேவைப்பட்டால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு பேக் பின்னாடி நான் அந்த ஸ்டோன் ஒட்டினதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவும் அட்டாச் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ, கீப் வாட்சிங்.